வெல்கம் டு குக்கு கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மசால் வடை. இதுக்கு தேவையான பொருட்கள் 100 கிராம் பருப்பு, ஒரு வெங்காயம், 10 இலை மாதிரி கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டீஸ்பூன் அளவு பெரிய ஜீரகம், ஒரு மிளகாய். இப்போது அந்த பருப்பை ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க. இப்போ ஃபுல்லாக அரைச்சிடலாம். அது கூட மிளகாய், ஜீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது 3 மட்டும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிடலாம். நல்லா அரைக்காதீங்க, கொஞ்சம் குறைன்னு இந்த மாதிரி அரைங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது கொஞ்சம் குறைன்னு அரைச்சாச்சு. இப்போ அரைச்சதோட எடுத்து வச்சிருந்த ஒரு வெங்காயத்தையும் இந்த கருவேப்பிலை இலையும் சேர்த்து அதோட போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நல்லா இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் எங்களுக்கு தெரியும் உங்களுக்குலாம் டேஸ்ட் எப்படி வந்துச்சுங்கிறது. இப்போது ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. வடை நல்லா முழுகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ உருண்டை பிடிச்சி உள்ளங்கையில் வச்சு லைட்டாக தட்டி விட்டுக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பில் தட்டி ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஒன்று ஒன்றா டக்குன்னு போட்டுறாதீங்க. ஒரு 30 செகண்டாவது கேப் விடுங்க, அப்போ தான் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாது. திருப்பி விட்டு வேக வைங்க. இது உள்ள வரைக்க வெந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ எடுத்துடலாம், மீதியெல்லாம் பொரிச்சிடலாம். ரொம்ப டேஸ்டான டீ கடையெல்லாம் கிடைக்கிற சூப்பரான மசால் வடை ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் குக்கு கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.